அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பஞ்சமி தினத்தன்று காலை எழுந்தவுடன் வாசல் தெளிக்கும் போது நிலைவாசலில் நம் பூசி விட வேண்டியது என்ன, நிலைவாசலில் நம் என்ன செய்ய வேண்டும், வாசலில் எப்படி தெளிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் ரொம்ப விசேஷமான நாள் வருது அப்படின்னா நம்ம நிலைவாசலுக்கு என்னென்ன செய்வோமோ அதே போல் பஞ்சமி தினத்தன்று, அதாவது ஆடி தேய்பிறை பஞ்சமி தினம் மிகவும் சிறப்பான நாள் அம்பாளுக்கு. அந்த தினத்தன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, வாசல் தெளிக்கும் தண்ணீரில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கட்டாயமாக நீங்கள் போட்டு வாசல் தெளிங்க. ரொம்ப நல்லது, மங்களத்தை குறிக்கும். அதனால் மஞ்சள் அல்லது சாணம் போட்டு நம்ம வாசல் தெளிக்க வேண்டும். அதே போல் நிலை வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை காலை 6 to 7க்குள்ளே நீங்கள் எப்போது வாசல் தெளிப்பீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். அதாவது நிறைய பேருக்கு 5 மணிக்கு 5:30க்கெலாம் வாசல் தெளிச்சிடுவீங்க, 4 மணிக்கு கூட தெளிச்சிடுவீங்க. அந்த நேரத்திலும் செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. அந்த நேரத்தில் காலை நேரத்தில் வாசலில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பீங்க பார்த்திங்களா, அதில் அந்த மஞ்சளில் கொஞ்சம் சந்தனம் மற்றும் பச்சை கற்பூரம் போட்டு நல்லா நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் கொஞ்சம் ஜவ்வாது பொடி போட்டு கொஞ்சம் பன்னீர் விடணும். பன்னீர் விட்டு நீங்கள் நல்லா நிலைவாசலில் பூசி விடுங்க. பூசி விட்டுட்டு அதற்கு மேலே நிலைவாசலில் பூசி விட்ட பிறகு அதற்கு மேலே மாக்கோளம் போடுவீங்க பார்த்திங்களா, அதற்கப்புறம் மேலே கொஞ்சம் பட்டைப்பொடி இருந்துச்சு அப்படின்னா அந்த பொடியை நீங்கள் போடலாம். நிலைவாசலில் அப்படியே நீங்கள் தூவி விடணும். இல்லை பட்டைப்பொடி அப்போதைக்கு கையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மஞ்சள் பொட்டு வைத்து நீங்கள் மேலே கோலம் போட்டாலும் திரும்பவும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் ஜவ்வாது பொடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை மேலே லைட்டாக தூவி விட்டுருங்க. அந்த நிலைவாசல் படியில் தூவி விட்டு மாக்கோலம் போட்டு நிலைவாசலில் முடிந்தால் கொஞ்சம் வேப்பிலை வச்சு விடுங்க. அதற்கப்புறம் மாவிலை தோரணம் முடிந்தால் கட்டி விடுங்க. நிலைவாசல் இது செய்வது மிகவும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நிலைவாசலில் நல்லா 2 பக்கமும் அகல் விளக்கு ஏற்றி வைத்து மாக்கோலம் போட்டு காவி இருக்குது பார்த்திங்களா, காவி கொடுப்பதும் மஞ்சள் குங்குமம் வைப்பதும் நமக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கும். நமக்கு கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நமக்கு நம்மளுடைய இல்லத்திற்கு அம்பாள் ஓடி வருவாங்க. ஏன்னா எந்த இல்லம் பார்க்க நிலைவாசல் மிகவும் பளிச்சுன்னு, நிலைவாசல் மிகவும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவும் இருக்குதோ அந்த இடத்துல தெய்வம் குடியேறுவாங்க. ஆனால் நிலைவாசலை முடிந்தளவு நல்லா அழகாக வச்சுக்கோங்க போதும். அந்த நிலைவாசலாக நம்மளுடைய குலதெய்வம் இருப்பாங்க, இஷ்ட தெய்வம், எல்லா தெய்வமும் நல்ல சக்தி எல்லாமே அங்கேருந்தால் நமக்கு வரும். அப்படி இருக்கும் அந்த இடத்துல மிகவும் அழகாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நல்லா மஞ்சள் தேய்ச்சி நீங்கள் கோலம் போட்டு கதவில் ஸ்வஸ்திக் சின்னமோ அல்லது ஓம் அப்படிங்கிற சின்னமோ நீங்கள் வரைந்து அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதற்கு பக்கத்தில் கோலம் போட்டு 2 அகல் விளக்கு ஏற்றி வைத்து பூக்கள் வைத்து அலங்காரம் செய்துட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து இதெல்லாம் செய்து பாருங்கள். நம்மளுடைய வீடே பார்த்தீங்கன்னா மிகவும் மங்களகரமாக இருக்கும். ஒரு கண்ணாடி பவுலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுங்க. அதாவது கொஞ்சம் லைட்டாக 1 இன்ச்சு மஞ்சள் தூள் போட்டு தண்ணீர் ஒரு கிளாஸ் அளவு ஊற்றிக்கோங்க. சின்ன பவுல் இருந்தால் கூட ஓகே தான், கண்ணாடி பவுலாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பவுலில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் 2 வேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் பூ, எந்த பூ இருந்தாலும் பரவாயில்ல, செம்பருத்தியாக கூட இருக்கலாம் அல்லது மல்லிகைப்பூவாக இருக்கலாம், எந்த பூக்களாக இருக்கும் அந்த பூக்கள் போட்டு நீங்கள் அந்த நிலைவாசல்கிட்ட அந்த நாள் முழுவதும் வச்சுடுங்க. ரொம்ப அதீத விசேஷமான பலனே உங்களுக்கு கொடுக்கும். நிலைவாசல் 2 பக்கமும் ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நல்ல மஞ்சளை பூசி வச்சுருங்க, இன்னொரு பக்கம் குங்குமம் பூசி வச்சுருங்க. வீட்டுக்கு எந்த கண் திருஷ்டியும் வராது, வீட்டு மேலே யாரும் கண் விழுகாது, இருக்கிற ஆட்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது. நம்மளுடைய வீடு பொக்கிஷம் மாதிரி இருக்கும். என் வீட்டில் இருக்கிற யாருக்கும் எந்த தீங்கு வர விடாமல் அந்த எலுமிச்சைப்பழம் பார்த்துக்கிடும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது. அந்த எலுமிச்சை கனியை கட் பண்ணி வச்சுருங்க நிலைவாசலில். ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கட்டாயமாக எல்லாருமே செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.